நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூடு பிடிச்சிருக்கு நண்பர்களே. இந்திய வங்கதேச மோதல். இந்தியா கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு வங்கதேசத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துல பதற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில ஷேக் ஹசீனா அவர்கள் முக்கியமான கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆவேசம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா பதுங்கி இருந்து அடிக்கும் இந்தியா எதிரி நாடுகளை அதிர வச்சிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramல நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வங்கதேசத்துல சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் அப்படின்னு இந்தியா கடுமையான எச்சரிக்கை ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொன்னார்னா, சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு உரிமைகளை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் வங்கதேச அதிகாரிகள் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். வங்கதேசத்துல சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அமெரிக்க விசா விண்ணப்பிக்கும் போது சிரமங்களை எதிர்கொள்ளும் இந்தியர்களிடமிருந்து மத்திய அரசு பல முறையீடுகளை பெற்றுள்ளது. விசா விவகாரங்கள் வழங்கும் நாட்டின் இறையாண்மையின் கீழ் வந்தாலும் இந்திய அதிகாரிகள் மற்றும் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் இருக்கும் அமெரிக்க அதிகாரிகளிடம் இது குறித்து பேசியிருக்காங்க. இந்த தாமதங்கள் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு கல்வியில இடையூறுகள் உட்பட நீண்டகால சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்திய நாட்டினருக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்கவும் அமெரிக்காவுடன் இந்தியா தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வங்கதேசத்துல சுதந்திரமான நியாயமான தேர்தல்களை இந்தியா ஆதரிக்கிறாங்க. வங்கதேசத்துல இந்தியாவுக்கு எதிராக முன்வைக்கப்படும் தவறான குற்றச்சாட்டை நாங்கள் நிராகரிக்கிறோம். மேலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பது வங்கதேச இடைக்கால அரசுடைய பொறுப்பு. வங்கதேசத்துல நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க. மேலும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை கவலை அளிக்குது. சமீபத்தில் மைமன் சிங்ல ஒரு இந்து இளைஞர் கொல்லப்பட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம். மேலும் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இடைக்கால அரசின் ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக 2900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் ஆதாரங்களால் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்களை வெறும் ஊடக மிகைப்படுத்துதல்கள் அப்படின்னும் ஒதுக்கி தள்ளவோ அல்லது அரசியல் வன்முறை அப்படின்னு நிராகரிக்கவோ முடியாது அப்படின்னு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வங்கதேசத்தில் இப்போது மீண்டும் வன்முறை சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அங்குள்ள சிறுபான்மை இந்து மதத்தினர் மீது மோசமான வன்முறைகள் அரங்கேற்று வருது. இதற்கிடையில தான் இப்போது இந்தியாவில் வசித்து வரும் முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. யூனிஸ் அரசே இந்த வன்முறைக்கு காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. தன்னுடைய கிறிஸ்துமஸ் தின உரையில யூனிஸ் ஆட்சியை ஷேக் ஹசீனா அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருக்கிறாரு. கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களுடன் தன்னுடைய உரையை தொடங்கிய ஹசீனா வங்கதேசத்தில் இப்போது நடக்கும் வன்முறை சம்பவங்கள் குறித்தும் பேசியிருக்கிறாரு. சட்டவிரோதமாக யூனிஸ் கும்பல் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்த அவர் சிறுபான்மையினரை சொல்லில் அடங்காத துயரங்களுக்கு ஆளாக்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஒரு காலத்துல சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்த வங்கதேசம் இன்னைக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக மேல என்ன சொல்றாருன்னா, வங்கதேசம் ஒரு மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா தேச தந்தையின் கனவாக இருந்துச்சு. அந்த கனவை அடையவே அவாமி லீக் ஆட்சி நடத்தியது. அனைத்து மதத்தினரும் இணக்கமாக வாழ வழிவகை செய்தோம். ஆனால் இப்போது வங்கதேசத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் சட்டவிரோதமாக அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கும் ஆளும் குழு அனைத்து மதத்தினரும் தங்கள் மதத்தை பின்பற்றுமாறு வலியுறுத்துறாங்க. இதனால மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. வங்கதேசத்தில் நிலவும் காட்சிகளை பார்த்தாலே வருத்தம் அளிக்குது. சிறுபான்மையினர் சொல்லில் அடங்காத துயரங்களை எதிர்கொள்றாங்க. மத சிறுபான்மையினரை எரிப்பது போன்ற அட்டுழியங்களும் நடக்குது. இப்படி ஒரு மோசமான காலகட்டம் தொடர்வதை வங்கதேச மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள் மக்களிடையே நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இருள் விலகி விடியல் தோன்றட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல ஒரு வாரத்துக்குள்ளேயே 2வது இந்து நபர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாரு. ராஜ்பௌரி மாவட்டத்தில் நேற்று முதல் நாள் பாத்தீங்கன்னா இரவு 29 வயதான அம்ரித் மண்டல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி திபு சந்திரதாஸ் கொல்லப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் இந்தியா கடும் கோபத்தில் உள்ளாயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இந்திய வங்கதேச மோதல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அம்ரித் மண்டல் மரணம் தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. சாம்ராட் அப்படின்னு அறியப்பட்ட அம்ரித் மண்டல் பன்சா உபஜிலா அப்படிங்கிற ஒரு பகுதியில சந்தையில புதன்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவுல தாக்குதலுக்கு உள்ளானாரு. படுகாயமடைந்த அவரை காவல்துறையினர் மீட்டு பன்சா உபஜிலா சுகாதார வளாகத்தில் சேர்த்தாங்க. அங்கு மருத்துவர்கள் அதிகாலை 2 மணிக்கு அவர் உயிரிழந்ததாக உறுதி செஞ்சிருக்காங்க. காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி அம்ரித் மண்டல் ஹொசைந்தங்கா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். அவர் சாம்ராட் பஹினி அப்படிங்கிற உள்ளூர் குழுவின் தலைவராகவும் தேடப்படும் குற்றவாளியாகவும் அறியப்பட்டார். லோக்கல் கேங் லீடராக இவர் வலம் வந்துள்ளார்.
மண்டல் மீது கொலை வழக்கு உள்பட குறைந்தபட்சம் 2 வழக்குகள் பன்சா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக இந்தியாவில் தலைமறைவாக இருந்த அவர் சமீபத்தில் ஊர் திரும்பி ஷாஹிதுல் இஸ்லாம் அப்படிங்கிற கிராமவாசியை பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுது. புதன்கிழமை இரவு மண்டல் தன்னுடைய குழுவினருடன் ஷாஹிதுல் வீட்டில் பணம் கேட்க போனாரு. வீட்டில் இருந்தவர்கள் திருடர்கள் அப்படின்னு அலறவே திரண்ட பொதுமக்கள் சாம்ராட்டை சுற்றி வளைச்சாங்க. அவருடைய கூட்டாளிகள் தப்பி ஓடிய நிலையில அம்ரித் மண்டல் மட்டும் தனியாக மாட்டிய நிலையில அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னும், அம்ரித் மண்டலிடம் இருந்த 2 துப்பாக்கிகளை காவல்துறையினர் கைப்பற்றினாங்க அப்படின்னும், தாக்குதலில் ஈடுபட்டவங்களை அடையாளம் காணவும் சம்பவத்தின் பின்னணி அறியவும் விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக வங்கதேச காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வங்கதேசம் என்ன பூச்சி மொழி இருக்காங்க அப்படின்னா, அம்ரித் மண்டலுடைய படுகொலை மத மோதல் அல்ல, பணப்பறிப்புடன் தொடர்புடைய வன்முறை மோதல். இது மத வெறுப்பு இல்ல, வெறுமனே ரவுடிக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் கொதித்து எழுந்ததே காரணம் அப்படின்னு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மண்டல் பணம் கேட்டு மிரட்ட சென்ற போது உள்ளூர்வாசிகளுடனான மோதலில் கொல்லப்பட்டார் அப்படின்னு விசாரணைகள் உறுதிப்படுத்துவதாக வங்கதேச அரசு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாரத்துக்குள்ள நம்முடைய அண்டை நாட்டில் நடந்த 2வது இந்து நபர் படுகொலை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் இன்னொரு பதற்றம் நிலவிட்டு வருது. அதாவது சமீபத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு இல்லையா, இது வங்கதேச அரசுடைய கையாளாகத்தனம், நிர்வாக தோல்விகளையே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னும், உஸ்மான் ஆடி கொலை தொடங்கி இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் வரை வங்கதேச அரசுடைய நிர்வாகத்துக்குள்ளேயே பல்வேறு தவறுகள், குளறுபடிகள் இருப்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. மனித உரிமைகள் குழுக்கள் மற்றும் உள்ளூர் ஊடக அறிக்கைகள் பல சந்தர்ப்பங்கள்ல காவல்துறை நடவடிக்கை மெதுவாகவோ அல்லது பயனற்றதாகவோ இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வகுப்புவாத வன்முறை பொறுத்து கொள்ளப்படாது அப்படிங்கிறதுக்கான வலுவான சமிக்கையை இடைக்கால அரசாங்கம் அனுப்ப தவறிவிட்டது அப்படிங்கிற விமர்சனங்களை வெளியிட்டிருக்காங்க. மேலும் வங்கதேசத்தில் நிலவும் உறுதியற்ற தன்மை, அகதிகள் ஓட்டம், எல்லை சவால்கள், ராஜதந்திர சிக்கல்கள் உள்ளிட்டவை இந்தியாவுக்கு நன்மைகளை விட ஆபத்துகளை உருவாக்குது. அதே போல இந்தியாவை குறை கூறுவது குறுகிய கால அரசியலுக்கு உதவுமே தவிர நாடு எதிர்கொள்ளும் கட்டமைப்பு பிரச்சனைகளை தீர்க்க சிறிதும் உதவாது அப்படின்னு அவங்க வங்கதேசத்தில் இருக்கிறவங்க இடைக்கால அரசு முகமது யூனிஸ் இருக்கார்லையே அவருக்கு எதிராக திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வங்கதேசம் இந்த கடினமான கட்டத்தை கடந்து செல்லும் போது அதன் இடைக்கால தலைமையின் செயல்திறன் இறுதியில யாரை குறை கூறுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அல்ல, மாறாக அது ஒழுங்கை மீட்டெடுக்க முடியுமா, பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை பாதுகாக்க முடியுமா மற்றும் அரசின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு வங்கதேசத்தில் இருக்கிறவங்க பலரும் இப்போ முகமது யூனிஸ் அரசுக்கு எதிராக இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால முகமது யூனிஸ் அவர்கள் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் 3500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் K4 பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. அணுசக்தியால் இயங்கும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து விசாகப்பட்டினம் கடற்படை பகுதியில் இந்த சோதனை அதிரடியாக நடத்தப்பட்டது. இந்திய பாதுகாப்பு துறையால் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஆழ்கடலில் இருந்தபடியே அணு ஆயுதங்களை ஏவும் இந்தியாவுடைய ஆற்றலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கு. நீருக்கு அடியில் இருந்து அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தும் இந்தியாவுடைய திறனை மேம்படுத்துறது தான் இந்த ஏவுகணையுடைய முக்கிய நோக்கமாகும். எதிரி நாடுகளுடைய எல்லைக்குள்ள நுழையாமலேயே பாதுகாப்பான தூரத்தில் இருந்தபடி தாக்குதல் நடத்தும் வசதியை இது இந்திய கடற்படைக்கு வழங்குது. நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கும் K4 ஏவுகணை போர்க்காலங்களில் இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சோதனையுடைய வெற்றியின் மூலம் நிலம், வான் மற்றும் நீருக்கடியில் அப்படின்னு 3 தளங்களில் இருந்தும் அணு ஆயுதங்களை ஏவும் திறன் கொண்ட உலகின் மிக சில நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா தன்னுடைய இடத்தை உறுதி செஞ்சிருக்காங்க. சர்வதேச அளவில் இந்தியாவுடைய ராணுவ வலிமையை உயர்த்தியுள்ள இந்த சாதனை இந்திய கடற்படை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. இந்தியா தன்னுடைய கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த வரிசையாக பல ஏவுகணைகளை உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல K-15 அப்படிங்கிற சகாரிகா அப்படிங்கிற ஏவுகணை பாத்தீங்கன்னா குறுகிய தூரம் அப்படின்னு சொல்லலாம். 750 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதனுடைய ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பயன்பாட்டில் இருக்கு. INS அரிகாட்ல இருக்கு. K4 இடைநிலை தூரம், அதாவது மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். 3500 கிலோமீட்டர் தற்போது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. அதே போல K5 அப்படிங்கிற நீண்ட தூரம் ICBM அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5000 6000 கிலோமீட்டர். இது அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்ந்து K6 இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் 6000 கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டர். இது திட்டமிடல் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவாக இந்த ஏவுகணை தொடருக்கு K அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.